1.5 கோடி டிஃபெண்டர் கார் முதற்கொண்டு வாங்கி கொடுத்து தான் கல்யாணம் செய்து வைக்கப்பட்டதா இங்கே சொல்லப்படுது. அதுவும் வந்துட்டு இது ஒன்றும் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சோ இல்லை எப்பயோ நடந்த ஒரு விஷயம் இல்லை. கல்யாணம் ஆகி 41 நாளில் வந்துட்டு இன்னைக்கு இது இவ்வளோ விஷயம் வந்து வெளில வந்திருக்கக்கூடியது பார்க்க முடியுது. எப்படின்னா கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒன்று, அவங்க அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகள் இங்கே வைத்ததை வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, சொல்ற மாதிரி இதில் வந்து வரதட்சணை கொடுமையாக இருக்கட்டும், எங்களுக்கு வந்து கொடுக்கணும், அதுவும் எங்கே வச்சிருக்காங்க பாருங்க, மூலாதாரத்திலே கை வைக்கிறாங்கன்ற மாதிரி, அந்த கடையே என் பேருக்கு எழுதிட்டு வா, வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி அந்த கடையோட உரிமையாளர் இவருடைய அப்பா, இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு கோவிட்ல அவர் இறந்துட்டார். அதுவே நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் பெரிய அதிர்ச்சியான விஷயம் தான் அந்த இடத்துல. அடுத்ததை தாண்டி இப்போ அவங்க பொண்ணு பேர் பார்த்தீங்க அப்படின்னா கனிஷ்கா சிங். கல்யாணம் பண்ணி கொடுத்தவர் வந்து கோயம்புத்தூரை சார்ந்தவர், அவர் பேர் பல்ராம் சிங். ஓகே, இப்போ இவங்க சில விஷயம் அவங்க அம்மா வந்து அடுக்கடுக்காக சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. என்னன்னா, நாங்களே வந்துட்டு இப்போ எப்படி சொல்கிறோன்னா, ஒரு இடத்துல வச்சு ஒரு பிராண்டடாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, அப்படி இருந்த போதும் வந்துட்டு எங்களுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது பையனுடைய அப்பா ஓகே தான் ஒரு ஸ்டாண்டிங் கவுன்சில் அப்படின்னும், தனக்கு பாஜக சப்போர்ட் நிறைய இருக்குன்னும் அந்த இடத்துல. ஓகே, இதெல்லாம் தாண்டி உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னும்